மடங்கு அதிகமாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த நாளில் செய்யப்படுகிற இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹ் விரும்புகின்ற அளவுக்கு வேறு எந்த நாளில் செய்யப்படுகின்ற அமல்களையும் அல்லாஹ் இந்த அளவுக்கு விரும்புறதில்லை. இப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், ஜிஹாதையும் விடமா? அல்லாஹ்வுடைய பாதையில் நடைபெறுகின்ற போரில் ஒருவர் பங்கேற்கிறார். ஜிஹாத் என்பது போர்க்களத்தில் பங்கேற்பது என்பது நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக, அப்பாவி மக்களை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகிற போரில் பங்கேற்பது எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு காரியம். அத்தகைய காரியத்தை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் சிறப்பிற்குரியவையா என்று ஒரு நபித்தோழர் கேள்வி எழுப்புகிறார். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், வேறு எந்த நாட்களில் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விடவும், ஜிஹாத் என்கிற அறப்போரை விடவும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்யப்படுகின்ற காரியங்கள் மிக சிறப்பிற்குரியவைதான், ஒரே ஒருவரை தவிர. எவர் ஒருவர் அப்படி நடைபெற்ற போர்க்களத்திலே தன்னுடைய உயிரை இழந்து விட்டாரோ அந்த ஒருவருக்கு நிகராக இயலாது. அது அல்லாமல் ஒருவர் போர்க்களத்திலே பங்கு கொண்டு தன்னுடைய உயிரோடும் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தோடும் திரும்பி வந்து விடுவாரே, ஆனால் அவரை விடவும் இந்த முதல் 10 நாட்களில் செய்யப்படுகின்ற காரியம் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரியவைதான். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி. இந்த ஒரு செய்தியை, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற சிறப்பு என்ன, ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களுக்கு வழங்குகின்ற மகத்துவம் என்ன என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி சிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களை சிறப்புக்குரியவையாகவே நம்மில் பல பேர் கருதுவது கிடையாது. சாதாரணமாக இன்ன பிற சிறப்பு வழங்கப்பட்ட நாட்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்கிறோம். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கேற்ப அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுவதற்குரிய வணக்க வழிபாடுகளை அந்த மாதங்களிலே அதிகப்படுத்திக் கொள்கிறோம். ஆஷூராவுடைய தினம் வந்துவிட்டால் அந்த நாட்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவை என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். இறைவனிடம் அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகளை அந்த நாட்களில் மேற்கொள்கிறோம். ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுமே அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவைதான். இந்த 10 நாட்களும் தனித்துவம் வாய்ந்த நாட்கள், இறைவனிடம் மகத்துவத்துக்குரிய நாட்கள் என்பதை நம்மில் பலரும் அறியாமல் இருக்கிறோம். நபி அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாக இருக்கிற நபிமொழி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மாமின் ஐயாமின் அலமு இந்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அதைவிட வேறு எந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களும் அல்லாஹ்விடத்தில் மகத்துவத்துக்குரியதாக இருப்பதில்லை, விருப்பத்திற்குரியதாக இருப்பதில்லை. இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மகத்துவத்துக்குரியது. இந்த முதல் 10 நாட்களில்